வணக்கம். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் திரை விமர்சன பகுதி. இந்த வார வெளியீடு துருவங்கள் 16. இந்த படத்தில் ரஹ்மான் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. கதை திரைக்கதை வசனம் எழுதி கார்த்திக் நரேன் இயக்கியிருக்கார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சுஜித் சாரங்கிற அறிமுக ஒளிப்பதிவாளர். இந்த 3 பேரும் தான் இந்த படத்தில் பிரதான ஹீரோக்கள் நம்ம சொல்ல முடியும். ராஜேஷ்குமார் நாவலை படித்தோம்னா என்ன த்ரில்லிங், என்ன எஃபெக்ட் இருக்குமோ, என்ன சஸ்பென்ஸ் இருக்குமோ. ஏன்னா ராஜேஷ்குமார் நாவலில் பார்த்திங்கன்னா கதை தொடக்கத்திலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு குழப்பமான சூழல்லையே போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபினிஷிங்கில் வரும்பொழுது எல்லாத்துக்குமே அதில் விடை இருக்கும். அதே மாதிரியான இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் ஸ்டோரி தான். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் கீழே பணிபுரியக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள், இந்த 2 பேரும் ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்து நடக்கக்கூடிய சம்பவங்களை சேசிங்கில் போகிறாங்க. போகும்பொழுது காவல்துறை அதிகாரி பாசத்தின் காரணமாக ஒரு தப்பு பண்ணுறார். அந்த தப்புங்கிறது கிளைமாக்ஸில் தான் தெரியும். அதே நேரத்தில் அவரோட ட்ராவல் பண்ண கான்ஸ்டபிள் சட்டத்தை பாசத்துக்காகவோ தன்னுடைய சுயநலத்துக்காகவோ வளைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவரும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பார். என்னுடைய பாதிப்புங்கிறதை விட காவல்துறை அதிகாரிங்கிற பாசத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கிளைமாக்ஸில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த காவல்துறை அதிகாரியை சுட்டுக் கொள்கிறார். இதுதான் அந்த படத்தினுடைய கதை. ஒரு தவறான புரிதலில் ஒரு பெண் மேல் ஒரு பையன் காதல் வயப்படுறான். அந்த காதல் வயப்படுறதுனால அதை அடைகிறதுக்காக முயற்சிக்கும் பொழுது அந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்கா. அந்த லவ் பண்ணுறவன் அவளை தேடி வரும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக வெளியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களையும் இணைத்து ஒரு ஒன்லைன் கதை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். என்ன தான் நடக்குது, என்ன தான் பண்ண போகிறாங்கன்ற ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு அறிமுக இயக்குனர் ஒரு 2 மணி நேரம் தேட்டரில் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை எந்திரிக்க விடாமல் ஒரு க்ரைம் சப்ஜெக்டில் தொடர்ச்சியாக படத்தோடு ஒன்றி பார்க்கக்கூடிய வகையில் இந்த திரைக்கதை அமைச்சு குழப்பம் இருந்தாலும் ஃபினிஷிங்கில் அது எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்துக்கான மிகப்பெரிய பலம் என்பது ரெயின் எஃபெக்டும் இரவு காட்சிகளும் சேசிங் தான். இதை வச்சு தான் இந்த படமே ட்ராவல் ஆகுது. இந்த படத்தில் இயக்குனர் என்ன சொல்ல வர்றாரு, அல்லது இந்த படம் ஒரு நல்ல படமாக என்பதை தவிர்த்து விட்டு ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய சொந்த காசை போட்டு ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு இயக்குனர். அந்த வகையில் பார்த்தா இந்த படத்தினுடைய இயக்குனரை பாராட்டணும். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்பது ரஹ்மானுடைய நடிப்பும் அவருடைய ஆளுமையும் தான். எப்படி பார்த்தாலும் புதிதாக திரையுலகுக்கு வரக்கூடிய அறிமுக இயக்குனர்களுக்கும் ஒரு க்ரைம் சப்ஜெக்டை எப்படி பண்ணலாம் என்பதற்கும் இந்த படம் ஒரு முன்னுதாரணமாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் வெளிவந்திருக்கிறது. இந்த படம் வெற்றி வருவது இளம் இயக்குனர்களுக்கான ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் 2016 வெளியான படங்களில் மிக சிறந்த படைப்பாகவும் பேசக்கூடிய படைப்பாகவும் துருவங்கள் 16 இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.